பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவப்பம் மத்தேயு 13ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்றார். நம்ம வேதத்தில் ஆண்டவர் புளித்த மாவை இந்த பரிசேரவங்க மாதிரி இருக்கவங்களுக்கு இவங்களோட புளித்த மாவுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்லுவார். ஆனால் இந்த அதிகாரத்தில் புளித்த மாவை பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்பிட்டு பேசுகிறாரு. எப்படின்னா அது புளித்த மாவை எடுத்து புளிக்காத மாவோடு கலந்து வைக்கிறா ஒரு ஸ்திரீ, அது முழுவதும் புளிப்பாகி விடுகிறது. இந்த ஓமையில் கர்த்தருடைய வார்த்தை எவ்வாறு செயல்பட்டு ஒரு நபரின் இருதயத்தை மாற்ற வல்லமை கொண்டது என்பதை நமக்கு விளக்குகிறது. நீங்கள் கொஞ்சம் மாவில் புளிப்பை சேர்க்கும்போது அது மெதுவாக அது எல்லா உணவையும் புளிப்பாக்கி விடுகிறது. நம் இருதயம் உணவோடு ஒப்பிடப்படுகிறது. நாம் தேவனுடைய வார்த்தையை பெறும்போது புளித்த மாவை போலவே வேலை செய்து நம் இருதயத்தை மாற்றுகிறது. நம்முடைய எண்ணங்கள், யோசனைகள், விருப்பங்கள் எல்லாத்தையுமே அது மாற்றும். நம் கர்த்தரின் கிருபை மனுஷன் இருதயத்தை மாற்ற வல்லமை கொண்டது. நம் எண்ணங்கள் மாறும்போது நம் கிரியைகளும் மாறும். ஒரு மனிதன் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளும்போது என்ன நடக்குன்னா, அவன் புளித்த மாவை போன்று மாறுகிறான். அதாவது அவனுக்குள் இருக்கும் கர்த்தரின் வார்த்தை அவன் யார்ட்டெல்லாம் பேசுகிறவங்களுடனே பிறருடன் பேசும்போது இவனிடம் உள்ள புளித்த மாவு, அதாவது கர்த்தருடைய வார்த்தை அவர்களையும் புளிக்க செய்யும். அல்லேலூயா. அதாவது அவர்களையும் மாற்றும். இப்போ இதுதான் பார்க்குறோம். நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டா, ஒரு குடும்பத்தில் ஆண்டவர் ஒருத்தரை வேறு பிரித்து எடுப்பார், ஒருத்தரை ரெச்சிப்புக்குள்ளே நடத்துவார். அப்போ ஒருத்தர் அந்த குடும்பத்திலேருந்து வந்துட்டாங்கன்னா அவங்களால சும்மா இருக்க முடியாது. கர்த்தரோட அன்பை ருசித்து விட்டால் அவங்களும் மற்ற எல்லாருக்கும் சொல்லி அவரோட அன்பை சொல்லி கர்த்தருக்குள்ளே அவங்கள கொண்டு வரணும்னு சொல்லி அவங்க செயல்பட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த கர்த்தருடைய வார்த்தை இருதயத்தில் கிரியை செய்யும்போது ஆட்டோமேட்டிக்கலி அவங்க எல்லாருமே அந்த அன்பை ருசிக்கணும். நான் ருசித்தா பத்தாது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தரோட அன்பை ருசித்து இந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பை ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரே, அறியாத பிள்ளைகள் இருளில் வாழ்ந்து கொண்டு அணைய இருக்காங்களே, அவர்களும் ரட்சிக்கப்படணும், பரலோக ராஜ்யத்துக்கு வந்துடணும், நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளணும்னு அவங்களுக்குள்ள ஒரு தாகம், ஏக்கம், விருப்பம் ஆட்டோமேட்டிக்கலாக உண்டாகும். அவங்களால சும்மா இருக்க முடியாது. அதே தான் இந்த புளித்த மாவை பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்பிட்டு பேசுகிறாரு. பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பிட்டு பேசுவதற்கு காரணம் இதான். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள். அதை 3 படி மாவு அது புளிக்காத மாவு. இந்த புளித்த கொஞ்சம் மாவு சேர்க்கும்போது அது எல்லாத்தையும் புளிக்கும். அதுதான் நம்ம கர்த்தர் அன்பை ருசித்து இருக்கிற நம்ம வேலை ஸ்தலத்தில் நம்ம ஒரு புளித்த மாவாக இருக்கும்போது நம்ம வேலை பார்க்குற இடத்துல நம்மளோட ஆக்டிவிட்டீஸ் நடக்கிற செய்கைகள் பேசுகிற பழக்கங்கள் அதை பார்த்து கிறிஸ்துவை வெளிப்படுத்த முடியாத, கிறிஸ்துவோட அன்பை வெளிப்படுத்த முடியாத, நம்மக்கிட்ட ஒரு டிஃப்ரென்ஸை மற்றவங்க பார்க்கணும். இவங்ககிட்ட ஏதோ விசேஷத்தை ஒரு கிருபை இருக்கே, இவங்ககிட்ட பேசும்போது ஏதோ உள்ளத்தில் ஒரு சமாதானம் தோணுது, ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குன்னு அவங்க நம்மளோட பேசும்போது பழகும்போது அவங்களுக்கு ஒரு வித்தியாசத்தை காண முடியாத நாம் நடக்க வேண்டும். அதுதான் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்கள். நம்ம ஒரு சிறு கூட்டமாக எப்படி கடுகு விதை விசுவாசம், அந்த கடுகு விதை சிறு விதையாக இருந்தாலும் அது பெரிய மரமாகி அது அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி நம்ம ஒரு துளி, ஒரு கொஞ்சம் புளித்த மாவு அவ்வளோதையும் புளிக்க வைக்குமா. அப்போ பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவதற்கு நாம் சும்மா இருக்க முடியாது. நம் செயல்பாடுகளை செய்வோம். அதான் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்கள். இதுதான் ஆண்டவர் உவமைகளாக பேசுகிறார்கள். இவ்வேளை நாமும் எந்த நிலைமையில் இருக்கிறோம்? நாம்
கர்த்தருடைய வார்த்தை அன்பை ருசித்த நாம் எப்படி செயல்படுகிறோம்? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நாம் வேதத்தை வாசித்து ஜெபம் பண்ணி வேதத்தை தியானித்து நம்மளுடைய அடக்கி வைத்து விடுகிறோமா? இல்லை. நாம் மற்றவர்களுக்கு நாம் ஆண்டவர் அன்பை எடுத்து சொல்லி நாம் சுவிசேஷம் அறிவிக்காமல் நம்மளால் இருக்கவே முடியாது. அல்லேலூயா. நாம் அநேகருக்கு ஆண்டவர் அன்பை எடுத்து சொல்லி நாம் மாத்திரம் சாட்சியாக வாழ்வது மட்டும் பத்தாது, மற்றவங்களையும் சாட்சியாக, அதாவது நாம் ஸ்திரப்பட்டு மற்றவங்களையும் ஸ்திரப்படுத்த வேண்டும். நாம் ஆயத்தப்படுவது இல்லாமல் மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்த வேண்டும். இதுதான் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்கள். நாம் அப்படி செயல்படுகிறோமா? நம்மளை நாமே சிந்தித்து பார்ப்போம். ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்க கர்த்தாவே. இவையில் ஆண்டவரே, இந்த வேத வசனத்தின் மூலமாக அப்பா புளித்த மாவை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, இந்த புளித்த மாவுக்குள்ள ஓமையை தியானித்து பரலோக ராஜ்யத்துக்கு ஏற்ற அப்பா ஆண்டவரே ஓமையை தியானிக்க அப்பா எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, எங்களோடு ஆவியானவரே நீர் இடைப்பட்டீர் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே அப்பா எங்களை ஆண்டவரே எங்களுக்குள்ளே செயல்பாடுகள் கிரியைகளை வெளிப்படுத்தாமல் இருந்து விடாதபடி ஆண்டவரே கிறிஸ்துவை நாங்கள் வெளிப்படுத்த முடியாக, உம்முடைய அன்பை அநேகருக்கு எடுத்து சொல்ல முடியாக, நாங்கள் பெற்ற ஆண்டவரே ருசித்த அன்பை அவர்களும் ருசிக்க முடியாக அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் எடுத்து பயன்படுத்துங்க அப்பா. நீர் அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு மீதும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, இந்த கல்வாரி அன்பு ஆண்டவரே ஒவ்வொரு நெருக்கி முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே கர்த்தருக்காக நான் ஏதாவது செய்வேன், பரலோக ராஜ்யத்திற்கு ஆண்டவரே அப்பா ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவேன் என்று அந்த நோக்கத்தோடு ஏக்கத்தோடு செய்யும்போது ஆண்டவரே அப்பா நாங்கள் சிறு மந்தையாக இருந்தாலும் நாங்கள் பெரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்த முடியாக ஆண்டவரே. நீர் அப்பா எங்களுக்குள்ள இந்த செயல்படுத்த சித்தமாக இருக்கிறேன். நீர் அப்படியே செயல்படுத்த போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமேன், ஆமேன்.